ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 100 பால் மென்ஸ், 100 பால் மென்ஸோட 10வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ்க்கும் லண்டன் ஸ்பிரிட்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு பிளேயர்ஸ்க்கான ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லேருந்து வெனு ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஸ்க்ரீனை வந்து ஃபுல் ஸ்க்ரீனை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளியராக உங்களுக்கு வந்து எல்லாமே இதில் தெரிஞ்சிடும். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் இப்படி எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து OG11 ஆப். ஸோ OG11 ஆப்பில் இருந்து தான் உங்களுக்கான ஸ்டாட்ஸ்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த OG11 ஆப் வந்து அப்படின்னு என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ச் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டீம் எதாவது நீங்கள் கிரியேட் பண்ணணும், கிராண்ட் லீக்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 டீம் உங்களுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்களா, இதில் வந்து நம்ம பிளேயர்ஸை லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், எல்லா பிளேயர்ஸுமே நான் பிக் பண்ணிடுறேன். 22 பிளேயருமே வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இல்லை, நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி என்னால் வந்து ஒரு 15 பேர்லேருந்து ஒரு 18 பேர் வரைக்கும் என்னால் செலக்ட் பண்ணிட முடியுது. அதிலிருந்து தான் எனக்கு மல்டிபிள் டீம்ஸை கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு 18 பேர் வரைக்கும் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சைடில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் யாராவது எல்லா டீம்லையுமே ஒரு 3 பிளேயர் எல்லா டீம்லையுமே வரணும், அவங்க கம்பல்சரி வந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா அவங்களுக்கு அந்த 3 பேரோ 5 பேரோ மினிமம் 5 பேர் வரைக்கும், சரி மேக்ஸிமம் 5 பேர் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதில் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஸ்டார் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டார் கொடுத்த பிளேயர் எல்லா டீம்லையுமே வருவாங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன், வைஸ் கேப்டன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. செலக்ட் மினிமம் 14 பேர் செலக்ட் பண்ணியிருக்கணும். 3 பேருக்காவது கேப்டன், வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கணும். மேக்ஸிமம் 5 பேருக்கு வந்து நீங்கள் செலக்ட் அந்த ஃபேவரட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேவரட்டுங்கிறது இந்த ஸ்டார் ஆப்ஷன். இப்போ நம்ம 2 பேர் தான் கேப்டன், வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு கேன் வில்லியம்சன், தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிலிப் சால்ட்டு கொடுத்துருக்கோம். ஜாஸ் பட்லருக்கு, ஜெமி ஸ்மித் கொடுத்துருக்கோம். லூயிஸ் கிராகரி, ஸ்காட் கரி, நூர் அகமது, தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக் வுட்டு. ஸோ இப்போ இப்படி எல்லாருக்குமே வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் ஒரு 5-6 பேருக்கு கேப்டன், வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு இந்த ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை டீம், 5 டீம்னா 5 டீமுக்கான ஒரு 5 காயின்ஸ் கேட்குது. ஸோ அந்த 5 காயினுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து டீமை வந்து அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் போடுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து டீம் கொடுக்கும். நீங்கள் யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து எல்லாமே கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இவங்க இந்த டீமுக்கு உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாகவும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், செட்டிங்ஸுங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட் கேஸில் போய்ட்டு அதில் என்ன காசு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, OG11 ஆப்புது. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டாட்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மேட்சுக்கான ஸ்டாட்ஸ், ஸோ அதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு பாருங்கள், லாஸ்ட்டில் ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த ஸ்டாட்ஸை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மேட்சுக்கான ஸ்டாட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லேருந்து வெனு ரெக்கார்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 10th மேட்ச்சு 10th ஆகஸ்ட்டு 11 மணிக்கு நைட் இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் மான்செஸ்டரில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. பிச் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூட்ரலான ஒரு பிச்சு தான். ஸோ வேரியேஷன்ஸ் பவுலர்ஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கீயாக இருப்பாங்க. அதாவது வேரியேஷன்ஸ் பவுலர்ஸ்னால் கட்டர் வேரியேஷன்ஸ் போடுறவங்களுக்கு வந்து இங்கே ரொம்பவே அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ்க்குமே கொஞ்சம் அட்வான்டேஜஸ் வந்து இருந்திருக்குங்க இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்க வந்து 8ல் 5 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஒரு ஓவருக்கு 9 ரன் அப்படிங்கிற ரன் ரேட்டில் வந்து இங்கே போயிட்டுருக்கு. இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கடைசியாக நடந்த 8 மேட்ச்சில் 56 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 22 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 34 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 44 விக்கெட் எடுத்திருக்காங்க ஓவராலாக. இதில் செகண்ட் இன்னிங்ஸில் 23 விக்கெட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 21 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட் அண்ட் மேத்யூ ஹர்ஸ்ட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஜாஸ் பட்லர், மார்க் சாப்மேன், ஹென்ரி கிளாசன், லூயிஸ் கிராகரி, ஜார்ஜ் கார்டன், ஸ்காட் கரி, நூர் அகமது அண்ட் ஜெமி ஆண்டர்சன், சோனி பேக்கர். ஸோ இது வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் லண்டன் ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், கேன் வில்லியம்சன், ஓலி போப், ஜெமி ஸ்மித், அஸ்டன் டர்னர், ஷீன் டிக்சன், ஜெமி ஓவர்டன், லியாம் தாசன், லுக்வுட், டேனி ஓரல் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன். இது வந்து லண்டன் ஸ்பிரிட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததா
ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வெனு ரெக்கார்டை பார்த்துருவோம். பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 5 மேட்ச் ப்ளே பண்ணி 158 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அது இல்லாமல் 2 கேட்சஸும் பிடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸில் 21 ரன்னும் 58 ரன்னும் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 14, 26, 29. ஸோ மினிமம் இவரோட பேட்டிங்கில் இருந்து 25 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. விக்கெட் கீப்பர் பண்ணாதது இவருக்கு கூடிய ஒரு மைனஸ். இது வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு. வெனுவில் 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காருங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 29 அப்படிங்கிற ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் 33 அப்படிங்கிற ஆவரேஜ். ஓவராலாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே இவருக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இருப்பார் உங்களோட டீம்ஸை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கடைசியாக விளையாண்ட மேட்சஸ்லாம் பாருங்கள். கடைசியாக விளையாண்ட 4 மேட்ச்சில் 3 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கார் பிலிப் சால்ட். மேத்யூ ஹர்ஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 ரன் தான் அடிச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். வெனுவில் 14 மேட்ச் ப்ளே பண்ணி 201 ரன், கிட்டத்தட்ட ஒரு 16 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான். வேறு எந்த அட்வான்டேஜஸுமே இல்லை. பேட்டிங்கும் கொஞ்சம் போர் ஃபார்மாக தான் வெளிப்படுத்திட்டு இருக்காரு மேத்யூ ஹர்ஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸில். ஜாஸ் பட்லர் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 68 ரன், கிட்டத்தட்ட 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். வெனுவில் 41 அப்படிங்கிற ஆவரேஜ், போத் இன்னிங்ஸ்லையுமே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்கிறதுனால ஜாஸ் பட்லர் உங்கள் டீமுக்கு ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருப்பார். மார்க் சேப்மேன் வெனுவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 37 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அவரோட ஆவரேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 19 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணல, வெனுவில் கொஞ்சம் புவர் ரெக்கார்டு தாங்க வச்சிருக்காரு. ஹென்ரி கிளாசன் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 47 ரன் அடிச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வெனுவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 15 ரன் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஹென்ரி கிளாசன் மோர் இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருப்பார் உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். ஜார்ஜ் கார்டன் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட்டு தான் வந்து எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 6 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஜார்ஜ் கார்டனை பொறுத்த வரைக்கும். வெனுவில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட் தாங்க எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹெட் டு ஹெட்டை வச்சு நீங்கள் வர ட்ரை பண்ணிக்கலாம். தென் லூயிஸ் கிராகரே பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட் தாங்க எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பெருசாக விக்கெட்டில் அவருக்கு வந்து ஆவரேஜ் வைஸ் இல்லை. அதே மாதிரி வெனுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே அவருக்கு வந்து ஒரு புவர் தான் இருக்குது. பட் ரீசன்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து லூயிஸ் கிராகரிக்கு கொஞ்சம் புவராக தாங்க இருக்குது. தென் ஸ்காட் கரி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வெனுவில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லாவே இருக்குது. ரீசன்ட் ரெக்கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்காட் கரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். தென் பேட்டிங்கில் வந்தாலும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. நூர் அகமது வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் இவர் ப்ளே பண்ணதில்லை. வெனு ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ரீசன்ட் ரெக்கார்டும் ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஸோ நூர் அகமது மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லையுமே. சோனி பக்கர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கிடையாது. வெனுவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தாங்க இருக்குது. பட் ஏன்னா விக்கெட் எடுத்தாருன்னு அது 2 விக்கெட்டை கன்வெர்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு மேட்ச் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் எடுக்கல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்கார் ஜோனி பக்கரை பொறுத்த வரைக்கும். ஜேம்ஸ் ஆண்டர்சன் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணல. ஸோ ரீசெண்டாக விளாண்ட மேட்சஸில் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளாண்ட 3 மேட்ச்லேயுமே ஒரு பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலைங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பார். ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, ஸோ அவர் வந்து இதில் இப்போ வரமாட்டார், அவர் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்கார். அடுத்ததாக ஃபர்கான் அகமத், ஸோ அவரும் வந்து ரீசெண்ட் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப பூராக தான் இருக்குது. டாம் ஹார்ட்லி 4 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வெனுவில் 43 மேட்ச் ப்ளே பண்ணி 32 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துகிட்டு இருக்காருங்க. ஸோ மேபி அவர் உள்ளே இருந்தார்னா அவர்கிட்ட வந்து நம்ம மினிமம் ஒரு விக்கெட்டுங்கிறது சாலிடாக அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். தென் அடுத்ததாக ஜாஸ் தங் மேபி இந்த மேட்ச் உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இவர் வந்து வெனுவில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் உள்ளே இருந்தார்னா கண்டிப்பாக 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டாம் அஸ்பின் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப விக்கெட் எதுவும் எடுக்கல. வெனுவில் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு வந்து இருக்குது. ஸோ இவங்களாம் பெஞ்ச் பிளேஸ், அவங்க உள்ளே வந்தாலும் இதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. மேபி ஜாஸ் டங் உள்ளே வந்தார்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. லண்டன் ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அவர் இது வரைக்கும் ப்ளே பண்ணலை. வெனுவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 33 ரன் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ரெக்கார்ட் வைஸ் பார்க்குறப்போ ஓகே, ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஒரு ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவர் ஃபார்மாக தான் வெளிப்படுத்தியிருக்காரு. கேன் வில்லியம்சன் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 63 ரன் அடிச்சிருக்காரு. 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு வெனுவை பொறுத்த வரைக்கும். ரீசெண்ட் ரெக்கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாக வச்சிருக்காரு. ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 25 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஓலி போப் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஹெட் டு ஹெட்டில், அதில் டக் அவுட் ஆகிருக்காரு. வெனுவில் இது வரைக்கும் ப்ளே பண்ணல.
ரீசன்ட் ரெக்கார்டு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 53 ரன் அடிச்சிருக்காரு, மீதி எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஜேமி ஸ்மித் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 29 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ்லேயே ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடாக கிடச்சிரும். தென் வெனூவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 15 ரன் தான். வெனு ரெக்கார்டு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரெண்டுமே போராக இருக்குங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்களேன், ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. 26, 60, 4, 38, 64, 0, 37ன்னு ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வேறு லாஸ்ட் மேட்ச் 1 டவுனே ஆட வச்சாங்க. மேபி இந்த மேட்சும் ஒரு 1 டவுன் வந்தாருன்னா ஒரு ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்கும். அஸ்டன் டர்னர் வெனூவில் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 236 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜில் தாங்க வச்சிருக்காரு. ஷீன் டிக்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ப்ளே பண்ணல, வெனூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 53 ரன் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ரெக்கார்டும் ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கனாலுமே கொஞ்சம் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தாங்க இருக்குது. ஒரு 15 to ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஜெமி ஓவர்டன் வெனூவில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 115 ரன் அடிச்சிருக்காரு. பட் விக்கெட் வந்து பெருசாக இல்லைங்க, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ரெக்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க, ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட வந்து இருக்குது. லியாம் தாசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனூவில் வந்து 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ் பார்க்குறப்போ மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துடுறாரு. ஸோ லியாம் தாசன் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். லுக்வுட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான். அதே மாதிரி வெனூவில் 36 மேட்ச் ப்ளே பண்ணி 47 விக்கெட். ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக அந்த வெனூலையுமே ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20 மேட்ச்சுக்கு 32 விக்கெட். ஸோ அப்படிங்கிறப்போ மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது. குறிப்பாக அந்த டெத் ஓவரில் இவர் தான் போல் பண்ணுறதுனால 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டாக கூட கிடைக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிச்சர்ட் கிளீசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட்டும், வெனு ரெக்கார்ட் 14 மேட்ச் ப்ளே பண்ணி 19 விக்கெட்டும். ஸோ ரீசன்ட் ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரிச்சர்ட் கிளீசன் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட். 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். டேனி ஓரல் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனூவில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட். ஸோ மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் டேனி ஓரலுக்கு பொறுத்த வரைக்கும். பெஞ்ச் பிளேயரில் ரியான் ஹிக்கின்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனூவில் அது வரைக்கும் வெனூவில் அவருக்கு ரெக்கார்ட் பெருசாக இல்லை. ரீசன்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குங்க. பேட் அண்ட் பால் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. மேபி உள்ளே இருந்தாருன்னா ஒரு விக்கெட், தென் ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. தென் வியான் மேடிசன் ஆவரேஜ் நல்லா இருக்குது. வெனூவில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இல்லை, வெனூவில் நல்லா இருக்குது. போத் இன்னிங்ஸுமே நல்லா இருக்குது. மேபி உள்ளே இருந்தாருன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக் வியான் மேடிசனை பொறுத்த வரைக்கும். ஓலி ஸ்டோன் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வெனூவிலையும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி அவர் உள்ளே இருந்தாருன்னா கண்டிப்பாக 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஜாஃபர் சவுகான் வெனூவில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு இல்லை. ரீசன்ட் ரெக்கார்டு கொஞ்சம் போராக தாங்க இருக்குது. மேபி உள்ளே இருந்தாருன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். சரி, ஓகே. தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் வைஸ் நம்ம பார்த்தோம்னா பிலிப் சால்ட்டுக்கு யார்கிட்ட அதிகப்படியான விக்கெட் விட்டுருக்காருன்னா லுக்வுட்கிட்ட ஒரு 11 இன்னிங்ஸில் 2 முறை. ஓலி ஸ்டோன்ட்ட பாருங்கள் 5 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. டேனி ஓரல் டீமே வந்து ஒரு 7 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் லியாம் தாசன் ஸ்பின்னர். நம்ம ஆல்ரெடி எப்போ சொல்கிறது தான், பிலிப் சால்ட் கொஞ்சம் ஸ்பின்னில் கொஞ்சம் வீக்காக இருப்பார். லியாம் தாசன்ட்ட 11 இன்னிங்ஸில் 5 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு லியாம் தாசன்ட்ட அவர்கிட்ட ஒரு பேட்டில் வந்து இருக்க போகுது பிலிப் சால்ட்டுக்கு. ஜாஸ் பட்லர் அவர் வந்து ஓலி ஸ்டோன்ட்ட வந்து ஒரு 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அதர்வைஸ் மீதி எல்லாத்துலேயுமே பெருசாக அவங்களுக்கு வந்து பேட்டில் இல்லை. தென் மார்க் சேப்மன் லுக்வுட்கிட்ட ஒரு முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. ஹென்ரி கிளாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓலி ஸ்டோன்ட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட டாப் ஆர்டரில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே ஓலி ஸ்டோன்கிட்ட ஒரு பேட்டில் இருக்குது. மேபி அவர் டேரெக்டாக உள்ள பிளேயிங் கிரவுண்டில் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தென் லூயிஸ் கிராகரி ஒரு லியான் டாசன்ட்ட ஒரு முறை அவரோட விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அதர்வைஸ் பெருசாக யாருக்கும் இல்லை. அதேமாதிரி டேவிட் வார்னருக்கு ஜெமி ஆண்டர்சன்ட்டு வந்து இன்சிலாவே ஒரு த்ரெட் இருக்க போதுங்க. ஜெமி ஆண்டர்சன் இன்சிலாவே நல்லா ஸ்விங் பண்ணுவார் இந்த நியூ பாலில். டேவிட் வார்னர் அதுக்கு தகுந்த மாதிரி 7 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டையும் பறி கொடுத்துருக்காரு. மேபி ஜெமி ஆண்டர்சன்ட்டு வந்து ஒரு பேட்டில் வந்து டேவிட் வார்னருக்கு இருக்க போகுது. அதே மாதிரி தான் கேன் வில்லியம்சனும் அதே மாதிரி தான் 56 பாலுக்கு வெறும் 30 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஜேம்ஸ் ஆண்டர்சன்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. டேவிட் வார்னராவது இல்லை, டேவிட் வார்னருமே அவ்வளோதான் கஷ்டப்பட்டுருக்காருங்க. 72 பாலுக்கு 51 ரன் தான். ஸோ ஜேம்ஸ் ஆண்டர்சன்கிட்ட 2 ஓப்பனருக்குமே வந்து பெரிய பேட்டில் வந்து இருக்க போது இன்சிலாக பவர் பிளேஸ்லேயே. ஓலி போப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்காட் கரி 2 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ ஸ்காட் கரிகிட்ட இருந்து ஓலி போப்புக்கு ஒரு பெரிய பேட்டில் இருக்க போது. தென் அதே மாதிரி ஸ்காட் கரிகிட்ட இருந்து ஜெம்மி ஸ்மித்தும் 2 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கும். தென் வியான் மேடின்சன் பார்த்தீங்க அப்படின்னா
டாம் ஹார்ட்லிட்டு ஒரு 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட வந்து ஒரு 9 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அவருக்கு பெருசாக பேட்டில் வைஸ் இல்லை. தென் அதுக்கு அடுத்ததான் லியாம் தாசன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் கிராகரி ஒரு 9 இன்னிங்ஸில் ஒரு 3 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி லெக் பிரேக் ஸ்பின்னர் டீம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காருங்க. அதர்வைஸ் மீதி எல்லாமே ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்காங்க. பேட்டில் வைஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனாலுமே இந்த ஆப்பை நீங்கள் OG11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த மேட்ச்சில் இருக்கிற ஸ்டாட்ஸை வச்சு நீங்கள் பார்த்து கூட உங்களால் டீமை வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்டாட்ஸ் வைஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். டுமாரோ ஈவினிங் மேபி அதுக்கு அடுத்த 12வது மேட்ச்லேருந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஸ்டாட்ஸ் வைஸ் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா ஜாஸ் பட்லர் ஒரு கேப்டன் ஆகும், ஒரு கேன் வில்லியம்சன் ஒரு வைஸ் கேப்டனாகவும் எல்லாரும் ஸ்மால் லீக்ஸில் கண்டிப்பாக வருவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் தான் வருவாங்க. அது இல்லாமல் பிலிப் சால்ட் 2 மேட்சும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அவருக்கு எல்லாருமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்க. சேஃபான ஆப்ஷன்னா ஜாஸ் பட்லர், ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ விக்கெட் கீப்பர் மூலிமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால ஜாஸ் பட்லர் அண்ட் கேன் வில்லியம்சன் இப்படி தான் வந்து எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக வருவாங்க. இது வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கான ரிஸ்க் ஆப்ஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெம்மி ஸ்மித் 1 டவுன் லாஸ்ட் மேட்ச் வந்தார். விக்கெட் கீப்பர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டாக ஆடக்கூடியவர். ஸோ அவருக்கு ரிஸ்க்காக ஒரு டீம்லேயே ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பிலிப் சால்ட், லூயிஸ் கிராகரி ஃபஸ்ட்டு பால் பண்ணும்போது நீங்கள் கிராகரிக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி லியாம் தாசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பால் பண்ணும்போது ஒரு ரிஸ்க்காக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். லுக்வுட்டுக்கும் அதே தான். டெத் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பார். ஸோ அவருக்கு வந்து ஒரு ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்கள். நூர் அகமது செகண்டாக பால் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். பட் ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட சேஸ் பண்ணுற டீம் வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நூர் அகமது போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்ப்ரெசிவாக இருப்பார். போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் 2 விக்கெட் எடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு கூட ஆப்டாக இருப்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் வந்து வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் வைஸ் இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா OG11 ஆப்பில் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி அதிலே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.